ஹலோ டீம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா Feb 15 நிஃப்டி போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் அண்ட் நாளைக்கோட இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நமக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 5 minutes டைம் ஃப்ரேம்க்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 5 minutesல இருக்குது நிஃப்டி. இந்த டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு சைட் வே போயிருக்கு. ஓகே, ஸோ இந்த சைட் வே அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியுது இல்லையா? ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் அவ்வளோவான ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு நிஃப்டியில் கிடைக்கல. ஏன் அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கா. ஸோ நான் எஸ்டர்டே சொன்னேன் ஒரு மைல்டான ஃப்ளாட் ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே ஒரு மைல்டான கேப் அப் ஓப்பன், பட் இட் கம்ஸ் த ப்ரீவியஸ் டே ரேஞ்ச். ஓகே, ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கா. ஓப்பன் ஆகிட்டு திரும்ப கீழே வந்து திரும்ப மார்க்கெட் ஒரு சைட்வேல இருக்குது. இன்றைக்கி ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் எனக்கு அவ்வளோவா கிடைக்கல அப்படின்னா என்னோட ஜோன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நியர்பையாக இருக்குது. ஓகே, ரொம்ப வைடர் ஜோன் கிடையாது. ஸோ ரொம்ப நியர்பையாக இருக்கா. மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி திரும்ப கீழே வந்த உடனே எந்த இடத்துல வந்துட்டு சப்போர்ட் எடுக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரெட் கலர் ஜோனில் சப்போர்ட் எடுக்குது. இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணேன். ஏன்னா என்னோட அடுத்த ஜோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நியர்பையாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஸ்கேல்பிங் தான் பண்ணேன். ஸோ இந்த ஸ்கேல்பிங்கோட என்ட்ரி பாயிண்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் இந்த இடத்துல மார்க்கெட் திரும்புது, சப்போர்ட் எடுக்குது. இந்த க்ரீன் கலர் கேண்டில் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் இது வந்துட்டு ஒரு சப்போர்ட் ஏரியா. ஓகே, ஸோ இந்த சப்போர்ட் ஏரியாவில் மார்க்கெட் திரும்புறதுனால ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சிபிஆர் போடுறேன். ஸோ ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிபிஆரை மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணுது. ஓகே, சி திஸ் ப்ளூ டாட்ஸ். ஸோ சிபிஆரையும் மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் என்னோட ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்பையாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால நான் ஒரு ஸ்கேல்பிங் தான் பண்ணேன். ஸ்கேல்பிங் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 minute டைம் ஃப்ரேம்க்கு மாறிக்கணும். ஓகே, 1 minute டைம் ஃப்ரேமில் நம்ம சேஞ்ச் ஆகிக்கணும். ஸோ 1 minute டைம் ஃப்ரேமில் நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே பார்த்தீங்களா மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸ். ஸோ மல்டிபிள் ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறமா இந்த ஜோனை தாண்டி மார்க்கெட் க்ளோஸ் கொடுத்துருந்தேன். நான் வந்துட்டு என்ட்ரி எடுத்து இந்த ஜோனில் டார்கெட் வச்சுட்டேன். ஓகே, ஸோ இட்ஸ் அ ஸ்கேல்பிங் ட்ரேட். நான் அதிகமான குவான்டிட்டி தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு சிபிஆரை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு திரும்ப சிபிஆர் நோக்கி வந்து திரும்ப டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகும். ஓகே, நான் இது வரைக்கும் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு சிபிஆருக்கு வெளியில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா சிபிஆரை நோக்கி போகும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ எய்தர் இந்த டாப்லேயோ இல்லை பாட்டம்லேயோ இந்த சென்ட்ரல்லையோ பட்டு மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஓகே, ஸோ அதனால் அந்த ஒரு பேசிக்கில் நான் ஸ்கேல்ப் பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி ஒரு சைடு வேல இருக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை அப்படிங்கிறத நம்ம இன்னொரு விதத்தில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சிபிஆர் வந்துட்டு வைடராக இருக்குது. ஓகே, சிபிஆர் வந்துட்டு நேரோவாக இல்லாமல் ரொம்ப பக்கத்தில் இல்லாமல் வைடராக இருக்குது அப்படின்னா அன்றைக்கி மார்க்கெட்டுக்கு வந்துட்டு ஒரு சைடு வேவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட குளோபல் மார்க்கெட். ஸோ நீங்கள் குளோபல் மார்க்கெட்டை ரிவ்யூ பண்ணிங்கன்னா தெரியும் மார்க்கெட்டில் அவ்வளோவான ஒரு ட்ரெண்டான மூவ் இல்லை. அதனாலையும் மார்க்கெட் சைட்வேல இருக்குது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் எடுத்த ட்ரேட்ஸ். ஓகே, ப்ளஸ் இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பும். ஓகே, இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பி இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஸ்ட்ராங்கான லெட் மீ ஷோ யூ அது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஓகே, நான் வந்துட்டு ஒரு 1 hourல இருக்கிறேன். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் பட்டு திரும்பியிருக்கா. ஓகே, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆயிருக்கா. ஓகே, இங்கிருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆயிருக்கா. அதனால மார்க்கெட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மைனர் லெவல் தான். ஓகே, ஸோ நான் வந்துட்டு புதுசாக ஒரு லெவல் ஆட் பண்ணுறேன். ஓகே, புதுசாக ஒரு மைனர் லெவல் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அந்த இடத்துலையும் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. இது வந்துட்டு ஒன் hour டைம் ஃப்ரேமில் நான் எடுக்கிறது. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் எடுக்கிறேன். 1 hour டைம் ஃப்ரேமில் நான் வந்துட்டு ஆரஞ்சு கலர் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். புதுசாக இருக்கக்கூடிய லெவல் ஒரே ஒரு லெவல் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதாவது நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்னா உங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இதுதான் வந்துட்டு இன்றைக்கான இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே, இதுக்கு மேலே இதுக்கு கீழே. ஓகே, இதுதான் வந்துட்டு ரேஞ்சு. நீங்கள் ரொம்ப கீழே எல்லாம் போய் ட்ராப் பண்ணுன்றது இல்லை. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க வேணாம், இல்லை ரொம்ப மேலே போயிட்டு தேடிட்டு இருக்க வேணாம். ஜஸ்ட்டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கிட்டே இருக்கிறத பார்த்தீங்கன்னாலே போதும். இன்றைக்கி 4 பாயிண்ட் பார்த்துருக்கீங்கன்னா ஒன்று மார்க்கெட் வந்துட்டு நல்ல ரிஜெக்ஷனில் இருக்குது, அதாவது சிபிஆர் கிட்ட வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மேலே போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிபிஆர் வந்துட்டு வைடாக இருக்குது, அதனால் மார்க்கெட் சைடு வேலையும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜோன்ஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால ரிஜெக்ஷன்ஸ் கிட்ட நான் வந்துட்டு ஒரு ஸ்கேல்பிங் தான் பண்ணேன். ஓகே, தேங்க்யூ.